இன்றைக்கி வீட்டு சமையலில் நான் காட்ட போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 1/4 கிலோ, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, கடுகுத்தூள் 3/4 டீஸ்பூன், வறுத்த வெந்தயத்தூள் 3/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, கறிவேப்பிலை 1 ஆர்க்கு, எண்ணெய் 1/4 கப் அளவு, உப்பு 1½ டீஸ்பூன். வீட்டு சமையலில் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பெரிய நெல்லிக்காயை வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு சுத்தமான துணியால் தொடச்சிக்கோங்க. ஒரு உலர்ந்த கிண்ணத்தில் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கருக்குள்ளார வச்சுட்டு மூடியால் மூடிட்டு ஸ்டீம் வந்த பிறகு ஆவியில் வெயிட் வைக்காமல் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பிறகு அதை பல்பெல்லாம் அப்படியே உதுத்து எடுத்துக்கணும். அதிக நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி பல்பெல்லாம் உதுத்து எடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்கன்னாக்கா நல்லா பல்பெல்லாம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஓவராகவும் வேகக்கூடாது. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். எந்த ஊறுகாய் இருந்தாலும் சரிங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஊறுகாய் நிறைய நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுவும் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம கடைகளில் கிடைக்கிற நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு 4 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயம் தாளிப்பிற்கும் போடணும், கடைசியாக நம்ம பொடியும் போடணும். இது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஓவர் ரோஸ்ட் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயத்தூள் போடலாம். கிட்டத்தட்ட நான் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். இதோட வாசனைக்காக ஒரு 4 கருவேப்பிலை போடுறேங்க. அதிகம் போடணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட இந்த நெல்லிக்காயை பல்பல்லாக்குனது சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் அதிக நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. நெல்லிக்காய் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுமானது. பொதுவாக இதுக்கு நம்ம உப்பு காரம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நெல்லிக்காயினுடைய புளிப்புத்தன்மை பார்க்கணுங்க. அதனுடைய துவர்ப்பு சுவையும் இருக்கும், புளிப்பு சுவையும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். அது இப்போ பார்த்திங்கன்னா கலரும் கிடைக்கும், காரம் குறைவாக இருக்கும். இப்போ எல்லோரும் காரம் அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுனால காரம் குறைவாக இருக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அதனால் உப்பு வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்களுடைய விருப்பம் தான். லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காயினுடைய தோற்பு சுவை கொஞ்சம் குறையும். இப்போ இதில் கடுகு பொடி வச்சுருக்கேன், வெந்தய பொடி வச்சுருக்கேன். ரெண்டுமே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வானலியை சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகை சேருங்க. சேர்த்த பிறகு ஜஸ்ட் லேசாக ஒரு தடவை 2 தடவை கலந்து விடுங்க. கொஞ்சம் வெள்ளையாக ஆகும். இந்த கடுகு கொஞ்சம் நிறம் மாறும். அந்த அளவுக்கு பண்ணது ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு பவுடர் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பண்ணுறப்போ வெந்தயத்தை ஏதாவது முதல்ல பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிய பிறகு வெந்தயத்தை சேருங்க. வெந்தயத்தை சேர்த்து 1 2 லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும், நிறம் மாறும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு பவுடர் பண்ணிக்கணும். எல்லா ஊறுகாய்க்குமே இது பொருந்தும். அதாவது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா கடுகு வெந்தயம் தாங்க நம்ம நாட்டில் இருக்கிறது. இதை யூஸ் பண்ணிங்கன்னாக்க நீங்கள் வேறு எந்த விதமாகவும் வினிகர் சேர்க்க வேண்டாம். வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போடவே வேண்டாம். நீங்கள் கடையில் வாங்குகிற பிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சீங்கன்னா அது அவசியம் கிடையாது. கரெக்டான எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு சரியான அளவு செஞ்சீங்கன்னாக்க எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதுமானது. இப்போ இதில் முதல்ல நான் சேர்க்க மஞ்சள். அதாவது நம்ம நாட்டில் மஞ்சள் தூள் இல்லாத ஊறுகாயும் கிடையாது, மஞ்சள் தூள் இல்லாத டிஷ்ஷே கிடையாது. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோடு இப்போ உப்பு மிளகாத்தூள் 2 சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த காஷ்மீரி சில்லி பவுடருனாக்க கொஞ்சம் குறைவாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா கூட அவ்வளோவா காரம் தெரியாது. உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு நீங்கள் காரம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு 3/4 அளவு போட்டால் போதுமானது. இப்போ இது 2 சேர்த்த பிறகு அடுப்பை அணைச்சிடணுங்க. அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெயில் சூட்டுக்கு நிறம் மாறிடும். அதனால இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிய பிறகு இது பார்த்திங்கன்னா ஊறுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனாலும் இப்போ இது கெடாமல் இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கடுகுத்தூளும் வெந்தயத்தூளும். இப்போ இது வறுத்த வெந்தயத்தினோட தூள், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்.
இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தான் போடணுங்க, முதல்ல போடக்கூடாது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 days 3 days கழிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். 5 மாதம் வரைக்கும் நான் வச்சுருக்கலாம் சொன்னேன். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி கூடுதலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ஸ்டே ஆகும். எப்போ நீங்கள் வேணும்னா கூட வந்து ஊறுகாய் அதிகமாக பண்ணிங்கன்னாக்க உலர்ந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஜாரில் எடுக்கிறீங்களோ பாட்டில் எடுக்கிறீங்களோ அதுவும் வந்து ட்ரையாக இருக்கணும். நீங்கள் வந்து இது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் எடுக்கக்கூடாதுங்க. அது வந்து ஊறுகாய் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும். அதனால் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணலாம், பீங்கான் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய அந்த காலத்தில் இருந்து பண்ணுறது அந்த செராமிக் வேறெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இதில் நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். எப்போதுமே வந்து ஊறுகாய் எடுக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னாக்க நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் யூஸ் பண்ணணும். வைக்கிற இடமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வெயில் படுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு அதிகமாக குவான்டிட்டி செஞ்சிங்கனாக்கா அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு நிழலாக இருக்கிறதுல மூடி வச்சு இருக்கணும். பெரிய பெரிய ஜாரில் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். என்ன பண்ணுவாங்கனாக்கா மேலே ஒரு உலர்ந்த துணியை போட்டுட்டு மூடுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கலந்து விடுவாங்க அதிகமான குவான்டிட்டி பண்ணால். இப்போல்லாம் குறைவாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வேளை நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி செஞ்சு பெரிய பாட்டில் வச்சிங்கன்னாக்க அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விடணும், மேலேயும் கீழையும். அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது. மிக சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து டிஸ்பிளே டிஷ்க்கு மாற்றிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பேனில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ண பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு தாளித்த பிறகு அதுலேயே 4 வெந்தயம், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சு வச்சிருக்கிற நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் வதக்கணும். வதக்கிய பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்த பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக வறுத்த வெந்தயத்தூள், வறுத்த கடுகுத்தூள் 2 சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிங்கனாக்க மிக சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நாவில் நீரூற செய்யும் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள். யார் வேணால் செஞ்சிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லா வரும்.